இந்த படமும் பாபநாச படத்தோட கனெக்ட்ல தான் வருது. குடும்பமா சேர்ந்து வர்கீஸ்னு ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க. அந்த வர்கீஸை ஏன் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. சோ 4 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீ தான் கொலை பண்ணியா நான் தான் கொலை பண்ணியா அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. சோ இவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அந்த கொலையை யார் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்ற பெரிய கேள்விக்குறி தான் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட். படத்தோட நேம் பரிமளா அண்ட் கோ. கமலோட பாபநாச படத்தை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப த்ரில்லிங்கா படம் போகும். ஆனா இதுல ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமா தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் பாபநாச படத்தையே கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சரி வாங்க படத்தோட முழு கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி. படத்தோட ஆரம்பத்துல பரிமளா அண்ட் கோ ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இந்த ஃபேமிலி கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபேமிலி. ஃபேமிலில மொத்தம் 4 பேர், அப்பா அம்மா 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு பேரு பராசக்தி, சின்ன பொண்ணு பேரு மதுமிதா. பொண்ணுங்க பேரு டிஃபரெண்டா இருக்குல்ல. இப்ப அப்பா அம்மா பேரை சொல்றேன் கேளுங்க. அப்பா பேரு பரிமளா, அம்மா பேரு சுதந்திரம். இவங்களுக்கு வச்ச பேர் எல்லாமே ஒரு சென்ட் பேரு. அதை வந்து ஃபேமிலியா கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. 2 பொண்ணுங்களும் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல டீச்சரா இருக்காரு. இந்த ஃபேமிலியை பத்தி சொல்ல போனா கஞ்சனா கஞ்சம் அப்படி ஒரு கஞ்சம். எல்லாரும் சாப்பாட்டுக்கு 100 ரூபாய் செலவழிக்க தான் பால் மாறுவாங்க. ஆனா இவங்க 20 ரூபாய் செலவழிக்க பால் மாறுறாங்கன்னா பாத்தீங்களா, அப்படி ஒரு கஞ்சத்தனமான ஃபேமிலி. இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா கேபோ ஆட்டோ கூட புக் பண்ண மாட்டாங்க. நடந்தே தான் போயிட்டு நடந்தே தான் வருவாங்க. என்னதான் கஞ்சமான ஃபேமிலியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வந்ததே இல்ல. அப்படி ஒரு பாண்டிங்கான ஃபேமிலி. இப்படியே இந்த ஃபேமிலி பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடிக்கு பேசிட்டே போகலாம். அந்த அளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி தான். ஒரு நாள் பாருங்க, சாப்பாடு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி கிட்ட கேட்க, ஒருத்தர் தோசைன்றாங்க, ஒருத்தர் சப்பாத்தின்றாங்க, ஒருத்தர் இட்லின்றாங்க. சோ இதெல்லாமே கேட்ட அம்மா எல்லாருக்கும் ஒவ்வொரு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது, என்னெல்லாம் முடியல. சோ நம்ம பொதுவா 4 பேரும் ஓட்டு எடுப்போம், எந்த ஓட்டு அதிகமாவதோ அந்த சாப்பாடை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா சப்பாத்திக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மா இன்னொரு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு 8 மணிக்கு வேணுமா இல்ல 8:30க்கு வேணுமா 9 மணிக்கு வேணுமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அது நான் 8, 8:30, 9:30 9:30 மணிக்கு சாப்பாடு வேணா நான் மட்டுமே செய்யணும், 8:30 மணிக்கு சாப்பாடு வேணா என் கூட யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும், அதே 8 மணிக்கு சாப்பாடு வேணா எல்லாருமா சேர்ந்து உதவி பண்ணா 8 மணிக்கே தாராளமா சாப்பிடலாம் அப்படின்ற ஓட்டு எடுக்க எல்லாருமா 8 மணிக்கு ஓகே பண்ணிடுறாங்க. சாப்பாடு செய்யறதுல கூட எவ்வளவு போட்டி பாருங்க இவங்களுக்குள்ள. அது மட்டும் இல்லாத வீட்டு டேங்க் கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, பிளம்பிங் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை அப்படி சொல்லிட்டு வெளியாளுங்களை யாருமே வேலைக்கு வைக்கிறது இல்ல. அந்த காசை வீட்டுல இருக்கிற 2 பொண்ணு கிட்ட கொடுத்தா அவங்களே நீட் அண்ட் கிளீனா செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி தான் இவங்க. சரி அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த ஃபேமிலியோட ஹவுஸ் ஓனர் தான் காட்டாங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம யோகி பாபு தான். அவருக்கு இந்த படத்துல உயிர் உலகுன்னு பேரு. இந்த உயிர் உலகு அப்படின்ற பேரை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருந்தா யாருடைய பேரு அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஹவுஸ் ஓனர் உயிர் உலகு இருக்கிற பத்தி அவருக்கு பரிமளா ஃபேமிலி மேல ரொம்ப கடுப்பு. ஏன்னா பாத்தீங்கன்னா எப்பயுமே மோட்டர் போட்டுருவாங்க, ஆனா அதை ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. அதுக்குள்ளே வீட்டை போட்டு இவங்க எல்லாருமே அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க. டேங்க் ரம்பி தண்ணியும் சரமையா போயிட்டே இருக்கும். இவங்க திறந்தவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோகி பாபு ஒரு சைடு பேசிட்டு இருக்க. சோ இப்படியே இவங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கு. சோ இப்படி சந்தோஷமா இருக்கிற ஒரு ஃபேமிலில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதாங்க படமே. அப்படி பிரச்சனை வரலனா அது படமே இல்ல. அப்படி யாரால பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பரிமளாவுடைய செகண்ட் பெண் இருக்காங்க பாத்தியா, மதுமிதா, அவங்களால ஒரு பிரச்சனை வருது. அதாவது வர்கீஸ். இவன் தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, வர்கீஸை யாரு கொலை பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு, அவன் தான் இந்த வர்கீஸ். அதாவது வர்கீஸ் நம்ம மதுமிதாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு நாள் வீட்டுக்கே வந்து நான் உன் பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு எப்ப கட்டி கொடுக்க போறங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பரிவட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஒரு புது ரவுடி பையன் வந்து 2 பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல வந்து மிரட்டிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு. சோ நம்ம பரிமளாவும் வர்கீஸை எப்படியா கன்வின்ஸ் பண்ணி அனுப்பலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வர்கீஸ் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் தெரியல. உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தே ஆகணும், இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வர நம்ம பராசக்தி இருக்காங்க பாத்தியா, என்னடா இது நம்ம வீட்டு முன்னாடி எவனோ ஒருத்தன் பைக் நிப்பாட்டு வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான், யாருடா அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, மதுமிதாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான், அதுதான் வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு டார்ச்சரை லவ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு டார்ச்சரா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுமிதாக்கும் பராசக்தியும் சுத்தமே ஆகவே ஆகாது. சோ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எனிமியா தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதே போல ஒரு டார்ச்சரே இன்னொரு டார்ச்சரா லவ் பண்ணிருக்கானா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க காலேஜ் முடிச்சு வந்த கையோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம பரிமளாவும் வர்கீஸை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு. அவரும் அந்த வீட்டை விட்டு நகர மாதிரி தெரியல. என்னடா வெளியே சவுண்ட் போட்டுட்டே இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம பராசக்தி என்ன பண்றாங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வந்த கையோட துணிமணி எல்லாம் அவுத்து போட்டு ஒரு நைட்டியை போட்டு வரிஞ்சு கட்டிட்டு வந்து வர்கீஸா பட்டால்னு ஒரே அடி. என்னடா ஏன் வீட்டு முன்னாடியே வந்து நின்னுகிட்டு ஏன் அப்பனே மிரட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம். சோ இது பொண்ணா இல்ல பூகம்பமா அப்படி சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம பராசக்தி இருக்காங்க பாத்தியா, வர்கீஸா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பாவே ஷாக் ஆறாரு. இது ஏன் பொண்ணா இப்படி பேசுறா அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம பரிமளாவும் பராசக்தியை பார்த்து, அம்மாமா அவன்கிட்ட சண்டைலாம் வேணாம், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல, இந்த சைடு பார்த்தா வர்கீஸ் ஏன் மேல கை வச்சுட்டு இல்ல உன் முகத்துல ஆசிட் அடிக்காத விட மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் மாற்றிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சோ கட் பண்ணா ஃபேமிலியா உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்க. அப்பதான் நம்ம பரிமளா நம்ம பராசக்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவன் வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனைவே தெரியல, ஆனா நீ நைட்டியை வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவனை கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி அவனை அடிச்ச பத்தியா, அதுதான் எனக்கு பெரிய அவமானமா தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம பராசக்தியும் சொல்றாங்க, பொண்ணுனா வீட்டுல அடக்கொடக்கமா நின்று சமையல் கட்டிலே நின்று உங்களுக்கு எல்லாமே சமைச்சு போட்டே இருக்குமா, இப்படி எல்லாம் தௌலத்தா பேசினாதான் நமக்கு ஒரு தைரியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ நீ நினைக்கிற மாதிரி அந்த வர்கீஸ் சாதாரணமான ஆள் இல்ல
அப்படின்ற மாதிரிலாம் அப்பதான் பரிமளா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது 18 வருஷமா ஒரு பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தனை கொலை பண்ண வேண்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது கொலை பண்ற அளவு அவன் துடிச்சலானவனா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டான். ஒரு ஃப்ளோல கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பராசக்தியும் சரண்டர் ஆயிடுறாங்க. சரி அப்புறம் தான் நம்ம மதுமிதா பார்த்து உனக்கும் வர்கீஸுக்கு என்னதாமா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம மதுமிதா அவங்களுடைய காதல் கதையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நான்லாம் ஒன்னும் அவளை லவ் பண்ணல. அவன் தான் என்ன லவ் பண்றேன்ட்டு பின்னாடியே லோன்னு சுத்திட்டு வந்துட்டு இருக்கான். மத்தபடி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள இல்லப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மதுமிதாவும் சொல்லி முடிச்சிடறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் தீபாவளி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டே போயிட்டு அப்பா வெடி வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க 2 பொண்ணுங்களும். ஆனா அப்பா வெடி எல்லாம் வாங்கிட்டு வரல. ஸ்வீட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க கையில கொடுக்குறாரு. என்னப்பா ஒரு வெடி கூட வாங்கிட்டு வரலையேன்ற மாதிரிலாம் கேட்க அப்பா அந்த வெடிக்கு ஒரு கதையை சொல்றாரு. அதாவது நம்ம 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து வெடி வாங்கி அது கருகி போறதை விட ஒரு 1 கிலோ 2 கிலோ ஸ்வீட்டை வாங்கி அதை ரிலாக்ஸா சாப்பிட்டுக்கிட்டு மத்தவங்க வெடிக்கிற வெடியை நம்ம வெடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதை ரசிச்சாலே போதும். அதெல்லாம் ஒரு அட்வைஸா போடுறாரு. அதை கேட்டவனே பசங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பா நீ வாங்கினது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலே போதும். அதுக்கு இவ்வளவு பெரிய கதைலாம் லென்த்தியாலாம் வேணாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அப்பா சொன்ன மாதிரி அப்பா வாங்கின அந்த ஸ்வீட்டை கையில எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மத்தவங்க வெடிக்கிற வெடியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சுதந்திரம் வந்து பரிமளாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. பிள்ளைங்களுக்கு 500 ரூபாய்னாச்சும் வெடி வாங்கி வந்து கொடுத்துருக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம பரிமளா ஒரு கதையை சொல்றாரு. இந்த கதை ரொம்ப எமோஷனலா ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பாவும் இதே வேலையை தான் பண்ணிருக்காரு. நான் கூட இதே வேலையை தான் பண்ணிருக்கேன். நானும் பணத்தை எடுத்துட்டு வெடி வாங்கலாம்னு தான் போனேன். ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா நகை கடை இருந்துச்சு. வெடி வாங்கலாமா நகை வாங்கலாமான்னு தோணும் போது நகை வாங்கணும் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்மள போல பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்கள கரை சேர்க்கறதுக்கு நமக்கு 5-10 ஏதாவது ஒரு நகை நட்டை சேர்த்து வச்சாதானே இவங்கள கரை சேர்க்க முடியும். அதனால நகை வாங்கணும் தான் எனக்கு தோணுச்சு. அதான் வெடிக்கு பதிலா நகையை வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் நகையை எடுத்து கையில கொடுக்குறாரு. சோ கட் பண்ணா தீபாவளி. சோ ஃபேமிலியா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பயங்கரமா மக்களும் போலீஸும் குமிஞ்சு கிடக்குறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு இந்த ஃபேமிலி போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. இந்த ஷாக்கு தாங்க இந்த படத்தோட பெரிய திருப்பமே. அதாவது அங்க ஒருத்தர் இறந்து கிடக்குறாங்க. யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம வர்கீஸ். சோ அவரு சாதாரணமா இறந்து போலங்க. அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. சோ இவங்க ஏன்டா இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் ஒரு விஷயம் புலப்படுது. என்னடான்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு வர்கீஸ்னால நமக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பேசாம அவங்கள கொலை பண்ணிடலாமா அப்படி சொல்லிட்டு நேத்து நைட்டு பேசிட்டு இருக்க. இன்னைக்கு பார்த்தா யாரோ கொலை பண்ணி போட்டுருக்காங்க. சோ இப்ப ஃபேமிலிக்குள்ளே ஒரு சந்தேகம். என்னடான்னு பாத்தீங்கன்னா நீ கொலை பண்ணிருப்பியா நான் கொலை பண்ணிருப்பியா அப்படி சொல்லிட்டு. சோ எதா இருந்தாலும் வீட்டுல போயிட்டு ரிலாக்ஸா பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பரிமளாவும் பிள்ளைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தவொடனே வர்கீஸ் இன்னைக்கு இறந்து போயிட்டான். யார் அவனை கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு என்னவோ பராசக்தி மேல டவுட்டா இருக்குன்னு மதுமிதா சொல்ல, மதுமிதா மேல தான் டவுட்டா இருக்குன்னு பராசக்தி சொல்ல, சோ உங்க மேல எனக்கு டவுட் இல்ல, எனக்கு என்னவோ உங்க அப்பா மேல தான் சந்தேகமா இருக்குது அம்மா சொல்ல, மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொலையை யார் தான் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒரு சைடு பார்த்தா போலீஸ் ஆபீசர் இறந்து போன வர்கீஸோட கரண்ட் ஸ்பாட்ல வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் வேற யாருமே இல்ல, நம்ம மிஸ்கின் தான். இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பரிமளா ஃபேமிலி கிட்ட இந்த கொலையை யார் பண்ணது அப்படி சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க நம்ம பராசக்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது அன்னைக்கு கடைசியா சண்டை போடும்போது மதுமிதா தான் என் கையில தான் உனக்கு சாவு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பா இவ தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இப்போ நம்ம பரிமளாக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு நம்ம தீபாவளி முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உன் அண்ணனும், அதாவது நம்ம சுதந்திரத்தோட அண்ணனும் நம்ம பரிமளாவோட தம்பியும் கிராஸ் ஆகி போனதை நம்ம பரிமளா பார்த்திருக்காரு. ஒருவேளை இவனுங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம அம்மாவும் சொல்லி மழிப்பிடுறாங்க. சோ இப்படியே இந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. கட் பண்ணா இப்ப மிஸ்கினை தான் காட்டாங்க. நம்ம மிஸ்கின் வந்து இந்த கொலையை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காருல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வர்கீஸோட அந்த ஏரியால போயிட்டு தான் விசாரிக்கிறாரு. முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விசாரிக்கிறாரு. வர்கீஸை யார் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸும் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பேரை சொல்றாங்க. ஜார்ஜ் நிக்கோலஸ், ஜோமி ஜார்ஜ் அப்படி சொல்லிட்டு இந்த 4 பேரை கொண்டவனும் ஒரே ஒருத்தன் தான். சோ இந்த 4 பேரும் ஒரு பிராண்டா மாத்திக்கிட்டு அவன் சுத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவனுக்கும் வர்கீஸுக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இவன் தான் அந்த கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வர்கீஸோட ஃப்ரெண்ட் நம்ம மிஸ்கின்ட்ட சொல்றாங்க. சரிடா இப்ப அந்த ஜார்ஜ் நிக்கோலஸ் ஜோமி ஜாமி எங்கடா இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வர்கீஸை போட்டு கடலுக்குள்ள போயிட்டான். அவன் எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க அந்த கொலையை பண்ணல, கண்டிப்பா அவன் அந்த கொலையை பண்ணிருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கரை திரும்புவான்ல, அன்னைக்கு விசாரிச்சுக்கலாம். அவன் வந்தானா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு அப்படி சொல்லிட்டு அவன் வந்தா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன தலைக்காணி சொல்லிட்டு நம்ம மிஸ்கின் கேக்குறாரு. சார் சின்ன தலைக்கானலாம் இப்ப யூஸ் பண்றதுல இதை விட பெரிய பிராண்ட் ஒன்று என்கிட்ட இருக்கு, அதை அடிச்சா கிசாவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போதைப் பொருளை கொடுக்குறாரு. அதை போட்டுக்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பரிமளாவுடைய தம்பியும் நம்ம சுதந்திரத்தோடைய தம்பியும் தான் காட்டுறாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற ஒரு லாட்ஜ்ல ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம பரிமளாவும் இவங்க கிட்ட பேசலாம் அப்படி சொல்லிட்டு போன் ட்ரை பண்றாரு. இவங்க போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பவே இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவனுக்கு தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம பரிமளா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு. இந்த கொலையை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பண்ணிருக்காங்க, ஆனா யார் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்க. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். போலீஸ் வந்தா நம்மள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா மதுமிதாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் வர்கீஸ். அதனால கண்டிப்பா போலீஸ் இங்க தான் வருவாங்க. போலீஸ் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பாபநாச பட பாணியில ஒரே மாதிரி ஆன்சர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இதை கேட்ட உடனே பாபநாச படம் எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. திரும்பி உட்காந்து நம்ம பாபநாச படத்தை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க நீ திறந்தவே மாட்ட மேல நம்ம பரிமளா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு வேற வழியே இல்ல பாபநாச படத்தை போடு அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாபநாச படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாருங்க திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தா வர்கீஸோட அம்மா
வந்துடுறாங்க. சோ வர்கீஸோட அம்மா எதுக்காக வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கடைசியா மதுமிதா கிட்ட தான் வர்கீஸ் பேசியிருக்கான். மதுமிதாவுடைய ஃபேமிலி தான் வர்கீஸா கொலை பண்ணிருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அவங்க இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம போலீஸ். சோ இவங்க இங்க எப்படி கிராஸ் ஆவறாங்க அப்படின்றத பயந்துட்டு இருக்க இந்த ஃபேமிலி நம்ம வர்கீஸோட அம்மாவை நம்ம போலீஸே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து இவங்களை விசாரிக்காத அவங்கள டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம கட் பண்ணா நம்ம பராசக்தியை தான் காட்டுறாங்க. பராசக்திக்கும் சிட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பராசக்தி சிட்டு லவ் பண்றது வீட்ல யாருக்குமே தெரியாது. நேரம் வரட்டும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பராசக்தியை வீட்ல விட்டுட்டு நம்ம சிட்டு என்னோட பைக்கை காணோம் அப்படி சொல்லிட்டு மிஸ்கின் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஒரு சைடு விசாரிச்சு வந்து இன்னொரு சைடு பார்த்தா நம்ம மிஸ்கின் வர்கீஸோட கேஸை இன்னும் கொஞ்ச நாள்ல சப்மிட் பண்ணும் அப்படின்றதுக்காக ரொம்ப தீவிரமா அந்த கேஸை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பரிமளாவோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. பரிமளாவோட ஃபேமிலி தான் ரொம்ப சந்தேகமா இருக்குல்ல யார் இந்த கொலை பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு இதை யோசிச்சுட்டு இருக்க நேரத்தை திடீர்னு பார்த்தா நம்ம பரிமளாவுடைய அக்காவுக்கு உடம்பு முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம பரிமளாவும் இங்க இருந்து கிளம்பி பாலக்காடு போயிடுறாரு. உடம்பு முடியாத இருந்த பரிமளாவுடைய அக்காவும் இறந்து போயிட்டாங்க. இறந்த செய்தியை பிள்ளைகிட்ட சொல்லி இங்க கிளம்பி வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்பதாங்க இங்க ஒரு இன்னொரு ட்விஸ்ட் வெளிப்படுது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம பரிமளா ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி வர்கீஸை கொலை பண்ணது உன் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்க என் தம்பி மட்டும் கொலை பண்ணல உன் தம்பி சேர்த்து கொலை பண்ணிருக்கான் அப்படி சொல்லிட்டு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க நம்ம சுதந்திரம். என்னடி பண்ணி வச்சிருக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் நம்ம சுதந்திரத்தோட தம்பியும் பரிமளாவுடைய தம்பியும் ஒரு கான்செப்டா சொல்றாங்க. அதாவது பாப்பா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. அதனால தான் நாங்க சென்னை கிளம்பி வந்தோம். வர்கீஸை போயிட்டு ஃபர்ஸ்ட் மிரட்டலாம் தான் பார்த்தோம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுருந்தான் பாத்தியா அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ண சொல்லி மிரட்டலான்னு பார்த்தோம். அந்த நேரத்துல ரெண்டு பேருக்குள்ள கை கலப்புவாக நான் அவனை தள்ளி விட்டேன். அந்த இடத்துல கல் இருக்கு. அந்த கல்லு மேல முட்டி அவன் செத்து போயிடுவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மேல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த கதையை முடிக்கிறாங்க. டேய் மூணு பேரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிருக்குங்க. இந்த கொலைப்பழி நம்ம வீட்டு மேல தான் விழும். நம்ம வீட்டுல ரெண்டு பொட்ட புள்ள இருக்கு. இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத அக்கறை இல்லாம ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து சாதாரணமா நான் தான் பண்ண கல்லு தறிக்கி விட்டுட்டான் அப்படி சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மேல மாட்டிட்டு இருக்க விடு மச்சான் போலீஸ் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மேல கேஷுவலா அவங்களும் சரக்க போட்டு டெட்டுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பரிமளாக்கு என்ன பண்றதே தெரியல. போலீஸ் நம்மள தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு டார்கெட் எல்லாம் பண்ணல. போலீஸ் கிட்ட இருந்து போனே வந்துருச்சு. சோ போலீஸ்க்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடணும் அப்படி சொல்லிட்டு பரிமளா சொல்ல இப்ப நம்ம ரெண்டு பசங்களும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேபை புக் பண்ணி பாலக்காட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம யோகி பாபு எப்பயுமே ஒரு கோயிலுக்கு போறதுனா கூட இல்ல பஸ்ஸுக்கு போறதுனா கூட ஒரு ஆட்டோ கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அரக்க பறக்க கேப்ல ஏன் போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம மிஸ்கின் அந்த இடத்துல வந்துறாரு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் சார் அவங்கள ஏன் சார் விசாரிக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோகி பாபு கேட்கிறாரு. இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்க வர்கீஸை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம யோகி பாபுக்கு பயங்கரமான ஷாக்கு. சார் நான் ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டேன். ஏன்னா வர்கீஸ் வந்து இந்த பரிமளாவுடைய செகண்ட் பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்துருக்கான். அன்னைக்கே எனக்கு தெரியும் இவங்க வர்கீஸை போட்டிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அரக்க பறக்க ஒரு கேபை புக் பண்ணி குடும்பமா எங்க வெளியே போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. சரி இந்த கதை சொல்றதெல்லாம் விட்டு முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம யோகி பாபு ஃபோன் பண்றாரு. போனே எடுக்க மாட்டேன்றாங்க. மிஸ்கினும் அவங்க போன் எடுக்கிற வரைக்கும் நீ ஃபோன் பண்ணிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. இப்போ நம்ம மிஸ்கின் என்ன பண்றாருன்னா இந்த வர்கீஸ் இருக்கிற சரௌண்டிங்க ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இவனுக்கு யாரெல்லாம் பகையாளிங்க இருக்காங்க யாரெல்லாம் கொலை பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் நிக்கோலஸ் மேல தான் சந்தேகம் இருந்துச்சு. அவனை கூட்டு விசாரிக்கும் போது ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம வர்கீஸோட அம்மாவுக்கும் ஜார்ஜ் நிக்கோலஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த தொடர்பு வர்கீஸ் தெரிஞ்சு அவங்க அம்மாவை கண்டிச்சிருக்கான். ஒருவேளை அம்மாவே புள்ளைய போட்டுருப்பானா அப்படி சொல்லிட்டு நம்ம மிஸ்கினுக்கு சந்தேகம். சோ கட் பண்ணா பரிமளாவோட ஃபேமிலி எல்லாமே பாலக்காட்டுல இருந்து சென்னை வந்துறாங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் தினமும் இவங்களுக்கு ஒரு கொரியர் வந்துட்டே இருக்கு. அதுவும் ஸ்பீட் கொரியர். அந்த கொரியர்ல என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல நீங்க தான் வர்கீஸை கொலை பண்ணுங்க எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடு அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தன் சவால் விட்டு மாறிட்டு வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த கொரியரை ஒரு நாள் நம்ம யோகி பாபு எடுத்து படிச்சாரு. தினமும் கொரியர் வந்துட்டு இருக்கு. அந்த கொரியர்ல இந்த கதை தான் இருக்கா அப்படின்னா வர்கீஸை கொலை பண்ணது நீங்க தானா அப்படி சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாரு. இல்ல வர்கீஸை நாங்களாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலி இருக்கிறவங்கள சொன்னாலும் அவரு நம்புற மாதிரி தெரியல. நீங்க தான் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. உடனே இந்த வீட்டை காலி பண்றங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோகி பாபு சொல்றாரு. சோ கட் பண்ண அடுத்த நாள் பாருங்க நம்ம மதுமிதா ஆக்சுவலா காலேஜ் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாருங்க திடீர்னு நம்ம வர்கீஸோட அம்மாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம மதுமிதாவை மடக்கி நீ தாண்டி கொலை பண்ண அப்படின்ற மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸ் பெரிய குண்டை தூக்கி போறாங்க. அதாவது வர்கீஸ் வந்து மதுமிதாவே லவ் பண்ணல கோமதி தான் லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதுமிதாவுக்கு பயங்கரமான ஷாக். அதை தேண்டி இந்த விஷயம் சேர்ந்து நீங்க வந்து என் வீட்லயோ இல்ல போலீஸ் கிட்டயோ சொல்லிட போறீங்க. இது வந்து என்னுடைய பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஏன்னா நம்ம வர்கீஸ் மேல கொஞ்சமாச்சும் ஃபீலிங் இருந்ததுக்கு நம்ம மதுமிதாக்கு. ஏன்னா அவங்க எது போன அன்னைக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயமே புரியுது இவங்களும் வர்கீஸை லவ் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லாத மறைச்சிருக்காங்க. சோ கட் பண்ணா இப்ப ஜார்ஜ் நிக்கோலஸும் போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பரிமளாவை டைரக்டா மிஸ்கினை பார்த்து வர்கீஸை கொலை பண்ணது யாருலாம் எனக்கு தெரியல. ஆனா வர்கீஸ் வந்து என் பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் உண்மை. ஏதாவது விசாரிக்க தந்தா என் வீட்டுல வந்து மஃப்டில வந்து விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாருங்க நம்ம மிஸ்கினும் பரிமளா வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் தெரிய வந்து இவங்க யாருமே கொலை பண்ணல அப்படி சொல்லிட்டு. அப்படின்னா வர்கீஸை உண்மையிலுமே கொலை பண்ணது யாரு அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில நம்ம சிட்டு தான் விசாரிக்கிறாங்க. சிட்டு யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம பரிமளாவுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பராசக்தி தான் இவனை லவ் பண்றான் அப்படி சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா இந்த விஷயம் பாருங்க நம்ம மிஸ்கினுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே பீச்ல
கடையில ஒண்ணா இருக்கத பாத்துருக்காரு. சோ அத காரணமா வச்சு தான் சிட்டுவை இவருக்கு தெரிஞ்சு விசாரிக்கிறாரு. அப்படின்னா சிட்டுவும் வர்கீஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் நம்ம மிஸ்கின் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. சிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் இல்ல. அவனு ஒரு ட்ரக் டீலர் தான். 1000 2000க்கு ட்ரக் வித்துட்டு இருந்த நம்ம வர்கீஸ் சிட்டு மூலமா லட்சக்கணக்கில் ட்ரக் விற்க ஆரம்பிச்சான். இப்ப சிட்டு குத்த ட்ரக் வர்கீஸ் கிட்ட இருக்க வர்கீஸ் அந்த ட்ரக்கை ஏமாத்திட்டான். அதனால ஒரு வேலை வேணா நம்ம சிட்டு வந்து வர்கீஸை கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சந்தேகத்தின் அடிப்படையில் நான் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இப்ப அந்த ட்ரக் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப அந்த ட்ரக் நீ கேட்டாதான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இப்ப நம்ம சிட்டுவை பராசக்தி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம பராசக்தியும் சிட்டுவை பார்த்து உன்னை இவ்வளவு நம்பினடா ஏன்டா என்ன இப்படி ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நான் ட்ரக் வித்த உண்மைதான் ஆனா நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சிட்டுவும் சொல்லிடுறாரு. சரி ஓகே இப்ப போலீஸ் ஆபீசர் வந்து என் வீட்ல தான் அந்த ட்ரக் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சந்தேகப்பட்டு இருக்காங்க. அந்த ட்ரக் எங்க தான் இருக்குன்னு உண்மையாலுமே சொல்லி தொலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அந்த ட்ரக் உன்னோட வீட்ல தான் இருக்கு. கடைசியா உன்னை பார்க்க வந்த பத்தியா போலீஸ் ஆபீசர் வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரக் உன் வீட்ல தான் போட்டேன் அந்த பெட்டியில தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சோ அந்த ட்ரக் எடுத்து கொடுத்தா இவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம பரிமளாவும் பராசக்தியும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே கிளம்புறாங்க. சரி ஓகே ட்ரக் நம்ம எடுத்து கொடுத்தலாம் அப்படின்னா இந்த பண்ணது யார் தான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம மிஸ்கின் இந்த கேஸை விசாரிக்கிறதுல பெரிய உடன்பாடு இல்லாத விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ட்ரக்னால இவருடைய பையனும் இறந்து போயிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு. அதாவது வர்கீஸ் மூலமா ட்ரக் சப்ளை பண்ணி கிளாஸ்ல பசங்க யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அதாவது மிஸ்கினோட பையன் என்ன பண்ணிருக்கான், கிளாஸ் பிரின்சிபல் கிட்டையும் வாத்தியார் கிட்டையும் சொல்லியிருக்கான். அதனால ட்ரக் யூஸ் பண்ண பசங்க பிரின்சிபல் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. சோ இத காரணமா வச்சு மிஸ்கினோட பையனை அந்த பசங்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சோ இத பழி வாங்குற விதமா தான் நம்ம மிஸ்கின் தான் இந்த காயை நகுத்து. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா சிட்டு மூலமா ட்ரக்க வர்கீஸ் கிட்ட சப்ளை பண்ண சொல்லி வர்கீஸ கையுங்களமா பிடிக்கலாம் அப்படி சொல்லி நினைச்சிருக்காரு. ஆனா பணத்தாசை பிடிச்சிக்கிட்ட நம்ம சிட்டு என்ன பண்றாருன்னா இவனை போட்டே தள்ளணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காரு. சோ இத கூட இருந்து சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் டைரக்டா சிட்டு கிட்ட போயிட்டு இந்த ட்ரக்கை யூஸ் பண்றதுனால நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த ட்ரக்கையும் இந்த வர்கீஸையும் இத்தோடைய கதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டு நம்ம சிட்டுவும் வச்சு வர்கீஸை போட்டு தள்ளுறாரு. சோ அப்ப கூட பாருங்க நம்ம வர்கீஸ் செத்து போகல, அவரு உயிரோட தான் இருந்திருக்காரு. அந்த வழியா வந்து நம்ம மிஸ்கின் என்ன பண்றாருன்னா சோ இந்த ட்ரக்னாலே இவனால தானே என் பையன் இறந்து போயிட்டான், அதனால இவனை நானே போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்கீஸோட ஒரு கையும் தலையும் வெட்டிடுறாரு. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம மிஸ்கின் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்ரூபமா எல்லார் மேலேயும் பழிய போட்டு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சுக்கிறாரு. அதனால இப்ப அந்த பரிமளா குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சிட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இந்த படத்துல பெரிய ஒரு நல்ல காரியம் என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இளைஞர்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாசமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாவே இந்த படம் ரொம்ப அழகாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் லைக் கமெண்ட் ஹைப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே டேக் கேர், பை பை.